நற்றுணையாவது நமச்சிவாயவே. தோடுடைய செவியன் பதிகத்துல வர 7வது பாடலுக்குரிய விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடல்: சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர்வெய்த உடைமுயங்கு அறவோடு உழித்தந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழிசூழ் குளிர்காணல் அப்பொன்னன் சிறக்கண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம்: தன்னுடைய சடையில கங்கை நதியை வைத்திருப்பவனும் தன்னுடைய கைகள்ல தீப்பிழம்பை வைத்திருப்பவனும் தீப்பிழம்பை ஏந்தி நடனம் புரியும் பெருமையுடையவனும் தன்னுடைய ஆடை மேல இறுக கட்டின பாம்பினை உடையவனும் உலகமெல்லாம் திரியும் தன்மையுடைய இறைவன் என் உள்ளத்தை கவர்ந்தான். குளுமையான சோலைகளும், நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், சந்திர கதிர்கள் மட்டும் நுழையக்கூடிய சோலைகள்னு. சந்திர கதிர்கள் குளுமையை தரும், அதனால இதுல குளுமையான சோலைகளும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குளுமையான சோலைகளும் அதை சார்ந்திருக்கிற கடற்கரைகள்ல தன்னுடைய துணையோடு கலந்து திரியும் அழகான சிறகுகள் கொண்ட அன்னங்கள், அதாவது அன்னப்பறவை சூழ்ந்திருக்கும் பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு இந்த 7வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். அடுத்த வீடியோல 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி.